வணக்கம். நான் கிராண்ட்மா பேசுகிறேன். எல்லோரும் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. இன்று சேலத்தில் அதிமுக பொதுச் செயலாளரும் எதிர்க்கட்சியின் தலைவருமான திரு எடப்பாடி பழனிசாமி அவர்கள் செய்தியாளர்களை சந்தித்தார். அவர் செய்தியாளர்களிடம் பேசும்போது அதிமுக குறித்து அண்ணாமலையின் விமர்சனத்திற்கு பதிலளித்தார். மத்தியில் இருக்கிற ஆட்சியாளர்கள் நாணயத்தை வெளியிட்டால்தான் புரட்சி தலைவருக்கு புகழ் கிடைக்கும்னு சிறுபிள்ளைத்தனமாக பேசியிருக்கிறார். 1984 தான் இப்போது இருக்கிற பாரதிய ஜனதா கட்சி தலைவர் பிறந்திருக்கிறார். இவர் பிறப்பதற்கு முன்பாகவே பொன்மனச் செல்வர் புரட்சி தலைவர் எம்ஜிஆர் அவர்கள் தமிழகத்தின் முதலமைச்சராக பொறுப்பேற்று திறம்பட பணியாற்றி நாட்டு மக்களின் நன்மதிப்பை பெற்றவர். அதிமுக ஆட்சி ஊழல் ஆட்சின்னு மோசமான ஆட்சின்னு சொல்லியிருக்கார். அதிமுகவுடன் கூட்டணி வைத்து போட்டியிட்ட போது தெரியலையா? பல்வேறு மசோதாக்களை நிறைவேற்றும் போது அதிமுக நல்லா இருந்தது. இப்பொழுது இவர்களுடைய உறவை முறிக்கும் போது அதிமுக கெட்டதா தெரியுது.